இயற்கை எழில்மிகு புதுச்சேரி யூனியன் பிரதேசமானது உலகம் முழுவதிலும் உள்ள ஒவ்வொருவருடைய உள்ளங்களையும் கொள்ளை கொள்ளும் இடமாக அமைந்துள்ளது. குறிப்பாக வெளிநாட்டினரால் அதிகமாய் கவரப்பட்டு பல நாட்கள் மாதங்கள் என ஓய்வு பெறும் ஸ்தலமாக அமைந்துள்ளது. இப்படி அனைவராலும் விரும்பப்படுகிற இந்த இடத்தில்தானே 1990 ஆண்டு டாக்டர் ஏ பிரதாப் சிங் அவர்களால் திருத்துவ பூரண சுவிசேஷ சபையானது ஒரு சிறிய சபையாக ஆரம்பிக்கப்பட்டது. உலக பிரசித்தி பெற்ற 21ஆம் நூற்றாண்டு அப்போஸ்தலர் மற்றும் தீர்க்கதரிசி என்றும் ஜாதி, மத, இன, மொழி, நிறமென வேறுபாடு இன்றி அனைவராலும் தந்தை என்றும் சகோதரர் என்றும் அனைவருடைய அன்பின் நிமித்தம் அங்கிள் என்றும் உறவு பாராட்டுகிற தம்முடைய இனிய சொற்களாலும் எளிமையான பாடல்களாலும் தம்முடைய மனதுருக்கத்தினாலும் உலகத்தில் 8 திசையிலும் உள்ளோரின் உள்ளங்களிலே இன்றும் நீங்காத இடம் பெற்றிருக்கும் நமது அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய மறைந்த டாக்டர் டிடிஎஸ் தினகரன் அவர்களால் 13/3/2005 ஆண்டு தேவாலய பிரதிஷ்டை விழா இந்த இடத்திலே துவங்கப்பட்டது. அதன் ஒரு பகுதியை இப்போது காண்போம். நம்முடைய அருமை இரட்சகர் நமது மத்தியிலே இப்பொழுது இறங்கி வரும்படிக்கு நாம் ஜெபம் செய்கிறோம். இன்று முதல் இந்த இடத்தில் ஒரு வாசம் பண்ண வேண்டும். அவருடைய பெயர் இந்த இடத்தில் விளங்க வேண்டும். அவருடைய இருதயம் இங்கே இருக்க வேண்டும். அவருடைய நாமம் இங்கே விளங்க வேண்டும். அவருடைய செவிகள் இங்கு திறந்திருக்க வேண்டும். இரவும் பகலும் கோடிக்கணக்கான தேவ தூதர்கள் இங்கு இந்த இடத்திலே உலாவிக் கொண்டிருக்க வேண்டும். அவருடைய நாமத்திற்காகத்தான் இந்த இடத்தை நாம் திறக்கிறோம், பிரதிஷ்டை செய்கிறோம். எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே நீர் வாரும், நீர் வந்து இந்த இடத்தை நிரப்பும். சாலமோன் ஜெபித்த பொழுது வானம் திறந்தது, வானம் திறந்தது, மகிமை இறங்கி அதே போல இறங்க வேண்டும் என்று நாம் ஜெபிப்போம். கர்த்தர் அப்படியே செய்வார். கருணை கடலில் இன்று இந்த இடத்தை நாங்கள் உடைய பிள்ளைகளாக உமக்கு பிரதிஷ்டை செய்கிறோம். இன்று முதல் இங்கே தங்கியிருந்தோம். இடத்தில் செய்யப்படும் ஒவ்வொரு காரியத்தையும் ஆசீர்வதியும். உமக்கென்று ஒரு மாளிகை கட்டி எழுப்ப அது பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். விசேஷமாக அன்பு பாஸ்டர் அவர்களை ஆசீர்வதியும், குடும்பத்தினரை ஆசீர்வதியும், திருச்சபையினரை ஆசீர்வதியும், இதை கொடுத்த மக்களை ஆசீர்வதியும். கோடாகோடி நன்றி. சிலுவையில் எங்களுக்காக மரித்த அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இந்த பிரசன்னத்தை எடுத்துக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். ஆண்டவருடைய நாம மகிமைக்காக நாம் இந்த இடத்தை திறந்து வைக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54:3-2. ஏசாயா 54:3-2 மாற்றி நான் வாசிக்கிறேன். நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய், நீ பெருகுவாய், நீ பெருகுவாய். உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்க நீ பெருகுவாய். நம்முடைய அன்பு சகோதரர் பாஸ்டர் வின்சென்ட் அவர்களுக்கு, இந்த திருச்சபைக்கும் இந்த இடத்தில் ஆராதிக்க போகிற மக்களுக்கும் தேவாதி தேவன் சொல்லும்படி எனக்கு சொன்ன வார்த்தை, நீ பெருகுவாய், இந்த திருச்சபை பெருகும். சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்களால் ஜெபித்து அடிக்கால் நாட்டப்பட்டது. ஜெபிக்க போகிறோம். வல்லமை உள்ளவரே, மாறாதவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தேவாலயத்திலே பெரியவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஊழியத்தின் அஸ்திபாரமாய் இருக்கிறவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஒரு சிறிய ஆலயத்தை கொடுத்தவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்.
ஒரு பெரிய ஆலயத்தை தரப்போகிறவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த இடத்தில் ஒரு மகிமையான பெரிய தேவாலயத்தை நீர் எழுப்ப போகிறபடியினால் ஹல்லேலூயா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. கிறிஸ்துவ பூரண சுவிசேஷ சபையின் ஸ்தாபகரும் தலைமை போதகருமான டாக்டர் ஏ பிரதாப் சிங் அவர்களால் சபையின் கட்டிட முதல் கல்லை செபித்து எடுத்து வைத்து ஆரம்பிக்கப்பட்டது. அன்பு பிதாவே, வல்லமை தேவனே, இயேசுவின் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு தேவனுடைய ஆலயம் இந்த இடத்துல கட்டி எழுப்பப்படத்தக்கதாக நாங்கள் சபையாராய் கூடி வந்து உம்முடைய பரிசுத்த நாமத்தினாலே ஆண்டவரே இதற்கான இந்த கற்களை கர்த்தாவே இந்த இடத்துல வைத்திருக்கிறோம். ஆண்டவரே, இனி ஒரு நாள் கர்த்தாவே தடைப்படாதபடி கட்டி முடிக்கப்படும் வரைக்கும் தேவ பிரசன்னம் இங்கே தங்கி இருக்க நாங்கள் வேண்டுகிறோம். ஆண்டவரே, தேவனுடைய ஆலயம் கட்டி எழுப்பப்படத்தக்கதான நேரத்தில் ஜனங்கள் இடத்துல அதை குறித்து சொல்லப்பட்ட பொழுது தங்களுடைய வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் தங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் போதும் என்று சொல்லத்தக்கதான அளவுக்கு கொடுத்தார்கள். ஆண்டவராகிய கர்த்தர் இப்படியே இதற்கு குறைவு வரக்கூடாது, வேலை முடிந்தாலும் மீதி எடுக்கத்தக்கதான அளவுக்கு தாராளமான பொருளாதார வசதி நீ தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். பாஸ்டர் ஏ வின்சென்ட் அவர்கள் இந்தியாவின் தலை சிறந்த ஊழியர்களான சகோதரி ஸ்டெல்லா தினகரன், சுவிசேஷகர் ஜிபிஎஸ் ராபின்சன், டாக்டர் பால் தினகரன், டிஇஎல்சி பிஷப் பிராங்க்லின் கடலூர், முன்னாள் அமைச்சர் மதிப்பிற்குரிய தேனி ஜெயக்குமார் அவர்கள், சகோதரர் மோகன் சி லாசரஸ், டாக்டர் ஏ பிரதாப் சிங், டாக்டர் ஏ வின்சென்ட் அவர்கள் தேவனுடைய விலையேற பெற்ற அன்பாலும் தாழ்மையாலும் அநேகரை கிறிஸ்துவின் பால் ஈர்க்கப்பட்டு அநேகருடைய அன்பிற்கு பாத்திரமாய் திகழ்ந்து வருகிறார். இவர் கடந்து வந்த பாதைகள் பல. இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் திருச்சபையானது ஒவ்வொரு முறையும் மழை வரும் போதெல்லாம் சபையின் நிலை இதுதான். இதைக் கண்டு இந்த சபைக்கென முழுமனதாய் ஜெபித்த, உதாரத்துவமாய் கொடுத்த அன்பு நெஞ்சங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். தேவன் தாமே உங்களை பல மடங்காய் ஆசீர்வதித்து உங்களை செழிக்க பண்ணுவாராக. இந்த புதிய ஆலயத்தின் திறப்பு விழாவிற்கு வருகை தந்த உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இது ஒரு அருள்வாக்கு தொலைக்காட்சி தயாரிப்பு.